எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். தீபாவளி வந்தாலே நம்ம வீட்டில் எல்லாம் ஒரு நல்ல கொண்டாட்டம் தான். நிறைய ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நாள். ஸோ இன்றைக்கி நான் 2 டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று ஆர்காட் மக்கன் பேடா, இன்னொன்று காஜு கட்லி. ஸோ வாங்க இந்த 2 அருமையான ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல சர்க்கரை பாகு செய்யணும். சாஸ்பேனில் 3 கப் தண்ணி ஊற்றி மூணு கப் சர்க்கரை போடுங்க. நான் 250 ml கப் யூஸ் பண்ணுறேன். இதை மெதுவாக கிண்டி விட்டு சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதும் இதை 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. இது ஆப்ஷனல் தாங்க. நான் இது பாகுக்கு நல்ல ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தாங்க, போடலைன்னா பரவாயில்ல. சர்க்கரை பாகு இப்போ ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. பேடாவில் ஸ்டஃப் பண்ண நான் சில நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா, கொஞ்சம் முழாம்பழ விதைகள், இது எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வைங்க. இப்போ மக்கன் பேடாக்கு மாவு செய்ய போகிறேன். பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/2 கப் இனிப்பு இல்லாத கோவா போடுங்க. இது வீட்டில் செஞ்ச கோவா. இதுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வீட்டில் கோவா செய்யலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெய். இது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா சாஃப்டாக இருக்கணும். 1/4 கப் கெட்டி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் போடுற வெண்ணெய் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் வெண்ணெய்க்கு பதில் நெய் போட்டுக்கலாம். மாவு திரண்டு வந்ததும் இதை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு பிசைங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ரோல் பண்ணுங்க. நடுவில் லேசாக தட்டி உள்ள கொஞ்சம் நறுக்குன நட்ஸ், கொஞ்சம் குங்குமப்பூ வச்சு சீல் பண்ணுங்க. இதை லேசா அழுத்தி பேடா ஷேப்க்கு தட்டுங்க. இதே மெத்தட்ல எல்லா பேடாவையும் செஞ்சு வைங்க. கடாயில பொரிக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடானதும் பேடாவை போடுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல இருக்கணும். டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிங்க. எல்லா பேடாவையும் பொரிச்ச பிறகு இதை சர்க்கரை பாகில் போடுங்க. இது மினிமம் 4 மணி நேரமாவது பாகில் ஊறணும். முடிஞ்சா ஒரு நைட் ஃபுல்லாக வைங்க. 4 மணி நேரம் கழித்து பாருங்கள் பேடா என்ன அழகாக ஊறி உப்பி இருக்குன்னு. இதை வாயில் போட்டால் கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும். இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சர்க்கரை பாகை ஊற்றி மேலே நறுக்கின நட்ஸ், குங்குமப்பூ போட்டு சர்வ் பண்ணுங்கள். சுவையான ஆர்காடு மக்கன் பேடா இப்போ ரெடி.
காஜு கட்லி அதாவது முந்திரி ஸ்வீட்டுக்கு முதல்ல 1.5 கப்பு முந்திரி பருப்பு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல தூளாக அரைச்சி வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றி இதில் 3/4 கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை கரைஞ்ச பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதில் அரைச்சி வச்ச முந்திரி தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோவில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். முந்திரி தூள் சர்க்கரை பாகில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செய்யும்போது 2-3 முக்கியமான விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று ஃப்ளேம் எப்போவுமே லோவில் வச்சு தான் அது செய்யணும். அடுத்தது இது கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்கான உடனே இதில் 2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முந்திரி பேஸ்ட் நல்லா திக்காய் வந்துட்டுருக்கு. பேனில் அடியிலையோ சைட்லேயோ எங்கேயோ ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். காஜு கட்லி செய்கிறதுக்கு முன்னாடி நான் பட்டர் பேப்பரில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாவை இது மேலே போட்டு தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் நெய் தடவினீங்களா உங்களுக்கு காஜு கட்லி செஞ்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு வச்ச முந்திரி மாவை அதில் போட்டுருங்க. அது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. ஒரு பக்கத்துலேருந்து பட்டர் பேப்பரை அது மேலே மடித்து வச்சு சப்பாத்தி கட்டை வச்சு மெதுவாக அதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை தேய்ச்சிருங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். உங்களுக்கு எவ்வளோ மெலிசாவோ இல்லைனா கனமாக தேவையோ அது மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. கத்தியில் கொஞ்சம் நெய் தடவி தேய்ச்சி வச்ச முந்திரி மாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சூப்பரான காஜு கட்லி தயாராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காஜு கட்லி செய்கிறது கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ரெசிபி பார்த்த உடனே கண்டிப்பாக அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 2 அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஆர்காட் மக்கன் பேடை பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி இருந்தாலும் இது கொஞ்சம் செய்கிற அந்த மெத்தடும் சரி, கொஞ்சம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக காஜு கட்லியும் செய்யலாம். கடையில் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 சூப்பரான ரெசிபீஸ் நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.